நம்ம கிச்சனில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் டின்னருக்கு ஏற்றாப்போல ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் சப்பாத்தி. நம்ம சப்பாத்தினா எப்போயுமே டெய்லி நார்மலாக பண்ணி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சப்பாத்தி இல்லை. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். வாங்க அந்த சப்பாத்தி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 கப் கோதுமை மாவு. இந்த கோதுமை மாவு வந்து 300 கிராம் கோதுமை மாவு, அப்புறம் 3 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 300 கிராம் மாவுக்கு 3 தக்காளி சரியாக இருக்கும், அதனால தான் நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் இதை விட அதிகம் சேர்த்திங்கன்னா தக்காளியும் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு தக்காளி வந்து புளிப்பு தேவையில்லை, அந்த கலருக்கு மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தக்காளியை நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் 1 கப் மாவுக்கு 3 தக்காளி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு தக்காளியை அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் தக்காளி சேர்த்துக்கிறேன். 3 தக்காளி, இது போல் 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன். மிளகாத்தூள் பதில் மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம், உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் ஜீரகம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி அரைச்சாச்சு, இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம மாவோட சேர்ந்து பிசைகிறதுக்கு பிசைஞ்சு சப்பாத்தி போடுறப்போ நல்லா வலுவலுப்பாக தெரியும், இல்லைன்னா அந்த தக்காளியோட தூள் வந்து அப்படியே தெரியும். இப்போ இதில் தேவையான உப்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. மல்லித்தலை சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் மணமாக இருக்கும், அதுக்காக தான். போடலைனாலும் பரவாயில்ல. இப்போ இதை கலந்துடலாம். அடுத்து கோதுமை மாவை இதில் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க, தண்ணியெல்லாம் ஊற்றாமல் பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா தக்காளியிலேயே தண்ணி அதிகமாக இருக்கும், பார்த்துட்டு நீங்கள் ஊற்றிக்கோங்க. அதுக்காக தண்ணியே ஊற்றாமையெல்லாம் பிணைய வேண்டாம். கொஞ்சம் தண்ணி பத்தலைன்னா தெளிச்சிட்டு பிணைஞ்சிக்கோங்க. இல்லைன்னா தக்காளியில் இருக்க தண்ணியே சரியாக இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்க தேவையில்லை. அங்கே தண்ணியாக தான் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன், தண்ணி வந்து அதிகமாக ஊற்ற வேண்டாம். பத்தலைனா மட்டும் நீங்கள் ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், தண்ணியே ஊற்றலை. தண்ணி ஊற்றாமல் தக்காளியில் இருந்த தண்ணியிலேயே மாவு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு பத்தலைனா மட்டும் ஊற்றிக்கோங்க. ஓரளவுக்கு பிணைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதையும் பிணைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், மாவு பிசைஞ்சாச்சு. சப்பாத்தி தேய்ச்சி போட்டுக்கலாம். எப்போவும் நம்ம சப்பாத்தி தேய்ப்போம் இல்லையா, அது போல் தான் சப்பாத்திக்கு எப்போயும் எப்படி மாவு போட்டு தேய்ப்போமோ அது போல் தேய்ச்சி எடுத்துடலாம். இது போல் எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துகிட்டு சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். தோசைக்கல் வச்சு, தோசைக்கல் காஞ்சிருச்சு. இப்போ சப்பாத்தி போட்டுக்கலாம். கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சப்பாத்தி போடுங்க. அப்பப்போ திருப்பி போட்டு வேக வைங்க, அப்போ தான் வந்து சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கும். ரொம்ப வந்து ஒரே இடத்துல வேக வச்சிட்டிங்கன்னா அந்த நடுவில் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஒரு மாதிரி மொறுமொறுன்னு ஆயிரும். அதனால் அடிக்கடி இப்படி திருப்பி போட்டு இப்படி கரண்டி வச்சு லைட்டாக அமுத்தி விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு சப்பாத்தி சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா எலும்பியும் வரும். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி சப்பாத்தி போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதே போல் இதில் காரசாரமாக நல்லாயிருக்கும். தக்காளி போட்டிருக்கோம், அப்புறமா மிளகாத்தூள் போட்டிருக்கோம், மல்லித்தலை போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், 2 பக்கமும் இது போல் வேக வச்சு எடுத்துடலாம். நான் வந்து இதுக்கு தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். போன வீடியோவில் எல்லோரும் கேட்டிருந்தீங்க, ஒரு தோசை வீடியோ போட்டிருந்தேன், அதில் என்ன சைடிஸ் இதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதை யாரும் கவனிக்கலை போல், நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்த கேள்வி இது. அதனால தான் இன்றைக்கி நான் சட்னியை உங்கள் முன்னாடியே வச்சுட்டேன். இந்த சப்பாத்திக்கு வந்து காரம் கொஞ்சம் புளிப்பு எல்லாம் இருக்கும் இல்லையா, ஏன்னா நம்ம தக்காளியெல்லாம் போட்டிருக்கோம். அதனால தேங்காய் சட்னி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் சப்பாத்தி செஞ்சு பாருங்கள். எனக்கு வந்து 300 கிராம் மாவில் 12 சப்பாத்தி வந்தது. ரொம்ப பெரிய சப்பாத்தியெல்லாம் போடலை, ஒரு மீடியம் சைஸில் தான் நான் சப்பாத்தி போட்டேன். நீங்களும் இது போல் டின்னருக்கு செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.